எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற விண்டேஜ் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சான்ஸ்வியோட டேப் ரெக்கார்டர். இது வந்து ஒரு 1980 விண்டேஜ் மாடல். மாடல் நம்பர் வந்து DM7. ஸோ இந்த மாடல் வந்து ஒரு பேக்கேஜாக தான் வரும். இதில் ரெக்கார்ட் பிளேயர், டியூனர், ஆம்ப்ளிஃபையர்னு இருக்கும். அதில் இந்த டேப் ரெக்கார்டரும் ஒரு காம்பனண்ட்டாக இருக்கும். பட் நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு டேப் ரெக்கார்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ வாங்க இதில் உள்ள ஃபீச்சர்ஸும் ஃபங்க்ஷனாலிட்டிஸும் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் வியூவிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஜெக்ட் பட்டன் இருக்குது, பவர் பட்டன் அண்ட் டைமர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் நல்ல அழகான ஒரு கேசட் டெக் டோர் இருக்குது. பக்கத்துலேயே கவுண்டர் இருக்குது வித் ரீசெட் பட்டனும் இருக்குது. அண்ட் கூடவே வந்து ஒரு கிராஃபிக் விஷுவலைசரும் இருக்குது. அதுக்கப்புறம் மெமரி ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் ஆம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டைப் செலக்டர் இருக்குது. ஸோ இந்த மாடலில் வந்து 3 டைப் ஆஃப் டேப்ஸை சப்போர்ட் பண்ணுது. நார்மல் டேப்ஸு, அதுக்கப்புறம் மெட்டல் அண்ட் ஹை. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸில் நம்ம சப்போஸ் அந்த டைப் கேசட் போட்டோன்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து அடிஷ்னலாக டால்பி என்ஆர் ஃபீச்சர் இருக்குது, நாய்ஸ் ரெடக்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ டால்பி என்ஆர் என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். ஸோ டால்பி நாய்ஸ் ரெடக்ஷன்ன்றது அது ஒரு ஃபீச்சர். அது வந்து இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது இதை நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோன்னா அது பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து கட் பண்ணி ஒரு கம்ப்ரெஸ்டு ஃபார்மேட்டில் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அந்த கேசட்டை நம்ம இதில் ப்ளே பண்ணும்போது திரும்பவும் டால்பி என்ஆர்னு சூஸ் பண்ணியிருந்தோன்னா அந்த நாய்ஸை வந்து கிளியர் பண்ணி க்ளீன் ஆடியோவை நம்மளுக்கு வந்து வெளியே அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த டால்பி நாய்ஸ் ரிடக்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாம் மற்ற டேப் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஃபெதர் டச் டைப்பில் தான் இருக்குது. ஸோ ரிவர்ஸ், ப்ளே, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், ரெக்கார்ட், ஸ்டாப், ரெக்கார்டை மியூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பாஸ் ஃபங்க்ஷனும் இருக்குது. அண்ட் இந்த டெக்கு வந்து காம்பி எடிட் ஆப்ஷனோட வருது. ஸோ இந்த காம்பி எடிட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து நம்ம ரெக்கார்ட் பிளேயர் இதோட கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோன்னா, ஸோ இப்போ வந்து அந்த ரெக்கார்ட் பிளேயர்லேருந்து நம்ம எதாவது ஆடியோவை கேசட்டுக்கு காப்பி பண்ணுறோம் அப்படின்னா, சப்போஸ் ரெக்கார்டு வந்து கடைசி எண்டுக்கு வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த ரெக்கார்டை ஃப்ளிப் பண்ணி போட்டு திரும்ப ப்ளே பண்ணும்போது திரும்ப ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுதான் இந்த காம்பி எடிட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் ஃப்ரம் 1980s இது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பேக்கில் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் இன்புட் ஆப்ஷன் இருக்குது ஃபார் ரெக்கார்டிங் பர்பஸ்க்கு. அதே மாதிரி அவுட்புட் இருக்குது. இதை வந்து நம்ம ஆம்ப்ளிஃபையரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் வந்து பவர் கார்டு இருக்குது. அப்புறம் இதில் ஒரு போர்ட் இருக்குது. இதுதான் வந்து நான் சொன்ன காம்பி ஆடிட்க்கு யூஸ் பண்ணுற போர்ட்டு. ஸோ நம்ம வாங்க இப்போது கெசட் அசம்பிளியை பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்து நல்லா க்ளீனாக இருக்குது. எரேஸ் ஹெட்டும் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. பிஞ்ச் ரோலரும் கூட நல்லா இருக்குது. ஸோ கேப்ஸ்டன் வீல் மட்டும் கொஞ்சம் டர்ட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் தட்ஸ் ஓகே, இது வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ வாங்க ஒரு கேசட் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போது கேசட்டை லோட் பண்ணுறேன். ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ டேப் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. டேப் கவுண்டரும் பார்க்கலாம், ரோல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வியோமீட்டரும் வந்து சிக்னல்ஸ் காட்டுது. ஸோ நான் வந்து இப்போது ஆடியோ காட்டலை, ஏன்னா எப்போ அப்லோட் பண்ணாலும் காப்பிரைட் இஷ்யூன்னு வந்துட்டுருக்கு. ஸோ நான் அதனால் இப்போதைக்கு வந்து நான் ஆடியோ கனெக்ட் பண்ணலை. வெறும் ஜஸ்ட் விஷுவலாக மட்டும் பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் நான் வந்து ஷார்ட்ஸில் இதை ஆட் பண்ணி நான் உங்களுக்கு தனி வீடியோ போடுறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், ரிவர்ஸ், பாஸ் ஃபங்க்ஷன், அப்புறம் ஸ்டாப் ஃபங்க்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ வாங்க நம்ம அதுக்கப்புறம் மேலே உள்ள பேனலை ஓப்பன் பண்ணி உள்ளே உள்ள காம்பனண்ட்டை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் வியூ. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பவர் சப்ளை செக்ஷன்லேருந்து பார்க்கலாம். ஸோ இங்கே தான் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இது வந்து 220 ஏசி வோல்ட்டை வந்து ஒரு 14 or 12 வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம் ஏசி வோல்ட்டாக. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்க்குறீங்க பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இந்த பக்கத்துலேயே ஒரு சின்ன சர்க்கியூட் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இங்கேருந்து ஒரு 14 வோல்ட் சப்ளை வந்து
இங்கே இந்த இடத்துல ஒரு பல்புக்கு கனெக்ட் ஆகும். இந்த பல்ப் தான் உள்ள டேப் டெக்கில் நம்மளுக்கு அந்த ஃப்ரண்ட் வியூவில் லைட் எரியறதுக்கு காரணம். இது வந்து ஆக்சுவலாக ஒர்க் ஆகாமல் இருந்தது. என்னென்னு பார்த்தா இந்த ரெசிஸ்டர் வந்து ஓப்பனாக இருந்தது. ஸோ இது வந்து கழட்டி மாட்டுறதுக்கு பதிலாக நான் அதை பைபாஸ் பண்ணி அங்கேருந்து வேறு இந்த இடத்துலேருந்து லைன் எடுத்து ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது இப்போதைக்கு அவ்வளோ பிரைட்டாக இல்லை. ஸோ மேபி ஃப்யூச்சரில் ஒரு நியான் சின்ன பல்ப் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலான்னு இருக்கேன். பட் இப்போதைக்கு எல்இடி மட்டும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் வந்து டேப் மெக்கானிசத்தை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி மோட்டரில் உள்ள மார்க்கிங் பாருங்கள், 1990. வாவ்! ஸோ அந்த இயரில் இந்த மோட்டர் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த என்டையர் செட்டுமே வந்து 1990s வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வேறு செக்ஷன்லாம் பாருங்கள். ஸோ இங்கே இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து டால்பி நாய்ஸ் ரிடக்ஷன் செக்ஷன். ஸோ இதில் வந்து லெஃப்ட் சேனலுக்கும் ரைட் சேனலுக்கும் தனித்தனி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்டோட பியூட்டியே என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிளியராக மார்க் பண்ணியிருக்காங்க. எல்லா செக்ஷனும் கிளியராக செப்பரேட்டாக மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி சர்க்கியூட்டே வந்து ட்ரேஸ் பண்ணுற மாதிரி மேலேயே எல்லாம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒரு சர்க்கியூட் ட்ரேஸ் பண்ணுறதோ சரி, ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோ. அதே மாதிரி இன்னொரு பியூட்டி, இந்த செட்டோட பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் வந்து உள்ள போர்ஷனை நம்ம பேனலை கழட்டி அப்படியே அந்த போர்டு போர்ஷனை வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒன்லி அந்த ஆம்ப் போர்ஷன் சைடு மட்டும் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபீச்சர் ஃப்ரம் சான்ஸ்வி. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஓவரால் காம்பனண்ட்டு. நம்ம இதை டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து ஒரு ஓவர்வியூ ஆஃப் சான்ஸ்வி DM7 மாடல். ஒரு பியூட்டிஃபுல் டெக். சைஸும் பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டான சைஸில் இருக்குது. ஒவ்வொரு கிமிக்ஸ் எதுவும் இல்லாமல் எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் டீசென்ட் ஃபங்க்ஷனாலிட்டியோடு இருக்குது. நல்லாவும் ப்ளே ஆகுது. நான் சொன்ன மாதிரி ஷார்ட்ஸில் வந்து அதோட கிளிப்பிங் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு விண்டேஜ் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ். பை.